வேட ஒரு வழியாக டீ கடைக்கு வந்தாச்சு. நாம் காசு கொடுத்து இன்றைக்கி டீ குடிக்கக்கூடாது. யார் கேட்டாலும் பையில் இருக்கிற இந்த 100 காட்டி சில்லறை இல்லைன்னு சமாளித்து எப்படியாவது ஒரு டீயை எவங்கிட்டையாவது ஆட்டையை போட்டு இன்றைக்கி குடிச்சிடணும். ஒருத்தன் வர்றான். ஏப்பா காத்தமுத்து, டீ குடிக்கல? 100 இருக்குண்ணே, சில்லறை இல்லை. நாரப்பய டீ குடிக்கலையான்னு கேட்டுட்டு எனக்கு என்னான்னு போகிறான் ஐயா. இவன்லாம் எதுக்கு கேட்குறான்? ஆஹா, அடுத்த ஒருத்தன் வர்றான். என்னப்பா காத்தமுத்து, டீ சாப்பிட்டியா? இல்லைப்பா, 100 இருக்குது, சில்லறை இல்லை. நான் வேணுமா மாற்றி தரவா? ஆஹா, ஒரு டீ வாங்கி தரவான்னு கேட்பான்னு பார்த்தா சில்லறை மாற்றி தரவான்னு கேட்குறான் ஐயா. போகிற போக்க பார்த்தா நம்ம 100 உடைக்க வச்சுருவாங்க போல இருக்கே. ஆஹா, நம்மால் வர்றான் ஐயா. ஆமாம், நீ டீ சாப்பிட்டியா? ஆஹா, எவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறாயா. இது போதும், இன்னைக்கு டீ கிடச்சிரும். இல்லைப்பா, 100 நோட்டாக இருக்குது, சில்லறை இல்லை. சரி, 2 டீ சொல்லு. யோ மாஸ்டர், 2 டீ போடியா? ஏப்பா இந்தப்பா, 2 டீ வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஹா, ஒரு டீ எடுத்தோம் குடிக்கிறோம். ஏப்பா இந்த டீ? அதுவும் எனக்கு தான். இந்த டீ நல்லா இல்லைனா அந்த டீயை குடிக்கலான்னு தான் 2 டீ ஆர்டர் பண்ண சொன்னேன். ஆஹா, புதுசாக இருக்கேயா. இந்த டீ நல்லா இல்லை, இப்போ இந்த டீயை நான் குடிக்க போகிறேன். ஆஹா, இன்னொரு டீயையும் குடிச்சிட்டானையா. இந்த டீயும் சரியில்லை. இன்னும் 2 டீ சொல்லு. அதுக்கு முன்னாடி 2 முட்டை போண்டா எடு. அப்பாடா, முட்டை போண்டா விளையாது, நமக்கு ஒன்று தருவானா? இந்தாப்பா, முட்டை போண்டா சூடாக இருக்குது. ஏப்பா ஒன்று நான் எடுத்துக்குவா? நான் உன்னை எடுத்துக்க சொல்லலையே, 2 முட்டை போண்டா சொல்லுன்னு தான் சொன்னேன். ஆஹா, என்னது போண்டாவுக்குள்ளே முட்டை பாதியாக இருக்குது? இப்போல்லாம் அப்படி தான்ப்பா, முழு முட்டை யாரும் வைக்கிறது இல்லை. நான் முழு முட்டைலாம் நினச்சேன். அப்போது அந்த போண்டாவையும் சாப்பிட்டாதான் முழு முட்டையாகும். ஆஹா, 2வது போண்டாவையும் சாப்பிட்டுட்டானே ஐயா. டீ 2 சொல்ல சொன்னனே, என்ன ஆச்சு? சொல்லிட்டேன்பா. எமகாதகனாக இருக்கான். இவங்கிட்ட இன்றைக்கி எப்படியாவது ஒரு டீயை வாங்கி குடிச்சிடணும். ஆமாம், இந்தாப்பா இன்னும் 2 டீ. எப்பா இதுலையாவது நான் ஒரு டீ எடுத்துக்கலாமா? இந்த டீயை குடிச்சு பார்க்குறேன், நல்லா இருந்தா நீ அந்த டீயை குடி. என்னப்பா இந்த டீ நல்லா இருக்கா? சுரத்தே இல்லை, அந்த டீயை எடு. ஆஹா, நம்மளை வேலை வாங்குறான் அவன். ஏப்பா ஒரு ஆள் 4 டீ குடிச்சிட்ட நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிற. நல்லா இருந்தா உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேனா? நான் என்ன டீ பைத்தியமா? அது சரி, கடைசியாக இன்னும் 2 டீ சொல்லு. இன்னும் 2 டீயா? யோ மாஸ்டர், நல்லா குடிக்கிற மாதிரி 2 டீ போடியா. வாடா, இந்த 2 டீலையாவது எப்படியாவது ஒரு டீ வந்துட்டு தான் வாங்கிடணும். இந்தாப்பா 2 டீ. உன்னோட ராசி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த ஒரு டீயை எடு. இந்தாப்பா. அடடா, இந்த டீயும் வழக்கம் போல தான் இருக்குது. அந்த டீயை எடு. ஆஹா, இந்த டீயும் சரியில்லை. முட்டை போண்டா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி பார்க்க வச்சு 6 டீ குடிச்சிட்டானே ஐயா. இதில் 2 போண்டா வேறு சாப்பிட்டுட்டானே ஐயா. இவனுக்கு வேலை பார்த்த நேரத்துக்கு வேறு இவனையாவது ப்ராக்கெட் போட்டிருந்தா கூட இந்நேரம் ஒரு டீ கிடச்சிருக்கும். ஆமாம், மொத்தம் எவ்வளோ ஆச்சு? ஏப்பா நீயே போய் கேட்டுக்கோ. அது எப்படி வாங்கினது நீ, நான் போய் எப்படி கேட்க முடியும்? நானே கேட்குறேன். ஏப்பா கணக்கு என்னப்பா ஆச்சு? 6 டீ 2 முட்டை போண்டா 60 40 100 ஆச்சு. ஏப்பா 100 ஆச்சான் கணக்கு. சரி வரட்டுமா? ஏப்பா பணம் கொடுக்காம போகிற? டீ போண்டா எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு என்ன பணம் கொடுக்க சொல்கிற? ஏப்பா சாப்பிட்டது நீ தானேப்பா. சாப்பிட்டது நான் தான், ஆனால் வாங்கினது நீ தானே. வாங்கினவங்க கொடுக்கணுமா இல்லை சாப்பிட்டவங்க காசு கொடுக்கணுமா? ஆஹா, கடைக்கார்ட்டே கேட்போமே, கடைக்காரரே காசு யார் கொடுக்கணும்? காத்தமுத்து தான் கொடுக்கணும். போதுமா? 100 கொடுத்துரு. அடுத்த தெருவில் ஒரு கடை இருக்குது, நான் அங்கே போய் டீ சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, சில்லறை இல்லைன்னு சொல்லி இவன் தலையிலையாவது மிளகா அரைச்சி ஒரு டீயை குடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் இவன் மொத்த ரூபாய்க்கும் சேர்த்து வேட்டு வச்சுட்டு போயிட்டானே ஐயா. நமக்கு டீ வாங்கி கொடுக்க ஒரு நாதியை காணோம். ஆனால் நாம் வந்தவனை உட்கார வச்சு 6 டீயும் 2 முட்டை போண்டாவும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோமே ஐயா. உலகத்தில் எவ்வளோ நூதனமாக பிழைக்கிறாங்க. நல்ல வேலை 100 இருக்குதுன்னு சொன்னதுனால 100 கணக்கு பண்ணி சாப்பிட்ருக்கான். இதே 500 இருக்குதுன்னு சொல்லியிருந்தா இந்த
காமெடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.